கல்வான் பள்ளத்தாக்கில் என்ன நடந்ததுன்னு நாமளும் அதுல தெளிவா சொல்லியிருக்கிறோம். சைனா ராணுவமும் சொல்லியிருக்கு. அந்த மோதல் என்ன மோதல்னாக்கா அது ஒரு ஏரி, அந்த ஏரி மேல வந்து இவங்க பாலம் கட்டுறாங்க. அந்த பாலம் கட்டக்கூடாது என்பதற்காக நைட்ல நடந்த மோதல். அதுவும் அதாவது கன் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ராணுவ தளவாடங்கள்லாம் கிடையாது. கையில கிடைச்ச கட்டை கம்பி இதை வைத்து தாக்குதல் நடத்தி சில விஷயங்களை ராணுவம் வெளியிடக்கூடாது, சில உயிர் பலிகளை ராணுவம் வெளியிடக்கூடாது, சில எல்லையில இருக்கக்கூடிய நிலவரங்களை ராணுவம் வெளியிடக்கூடாது என்பது அது வந்து ராணுவ ரகசியமாக காக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். ட்ரம்ப் அவர்கள் அதை 18% மாற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 25% இருந்தது. அதிலேயும் 7% குறைத்து இப்போது 18% மாறி இருக்குன்னு சொன்னாக்கா இதெல்லாம் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த வெற்றி. தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண் இந்தியாவிலேயே முதல் முறையாக 9வது முறையாக பட்ஜெட்டை போடுறாரு சொன்னா அது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். இதை பாராட்டக்கூட மனம் இல்லாமல் எதிர்கட்சிகள் இருக்குன்னு சொன்னாக்கா 2017 கல்வான் பள்ளத்தாக்குன் போது பாத்தீங்கன்னா சீனா வந்துட்டு இந்தியாவோட எல்லை பகுதி வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் ராணுவ தளபதி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருந்ததாகவும் அதை சுட்டி காட்டி ராகுல் காந்தி பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கே. உங்க பார்வை என்ன சார்? இல்ல, அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு நடந்தது என்னன்னா பட்ஜெட் மீதான விவாதம். பட்ஜெட்டை பத்தின கேள்விகளை மட்டும் தான் நம்ம அங்க கேட்கணும். அதுதான் ஏன்னா பட்ஜெட் மீதான விவாதம், பட்ஜெட் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு பட்ஜெட் மீதான விவாதம் வைப்பாங்க. அப்ப பட்ஜெட் மீதான குறைகள் என்ன, நிறைகள் என்ன, இதை பற்றி கேட்க வேண்டிய ஒரு அவைதான் அது. மேல் சபையாக இருக்கட்டும் ராஜ்யசபையாக இருக்கட்டும், இரண்டுமே அப்படிதான். இவர் அந்த மாதிரி கேள்விகள் எதுவுமே கேட்காம வேண்டுமென்றே, அதாவது இந்த புத்தகம் இன்னும் வெளியிடப்படவில்லை. இது MM நரவணே என்பவர் வந்துட்டு 2017 இருந்து 2021 வரைக்கும் அவர் வந்துட்டு நம்மளுடைய ராணுவ ஜெனரலா இருந்தாரு. அவர் எழுதிய புத்தகம். அவருக்கு நிறைய காழ்ப்புணர்ச்சி, மத்திய அரசு மீதும் மோடி அரசு மீதும் அவர் நிறைய காழ்ப்புணர்ச்சின்றதுனால அவரு சில போலியான விஷயங்களை அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா கல்வான் பள்ளத்தாக்கில் என்ன நடந்ததுன்னு நாமளும் அதுல தெளிவா சொல்லியிருக்கிறோம். சைனா ராணுவமும் சொல்லியிருக்கு. அந்த மோதல் என்ன மோதல்னாக்கா அது ஒரு ஏரி, அந்த ஏரி மேல வந்து இவங்க பாலம் கட்டுறாங்க. அந்த பாலம் கட்டக்கூடாது என்பதற்காக நைட்ல நடந்த மோதல். அதுவும் அதாவது கன் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ராணுவ தளவாடங்கள்லாம் கிடையாது. கையில கிடைச்ச கட்டை கம்பி இதை வைத்து தாக்குதல் நடத்தி நமக்கும் உயிர் பலி ஏற்பட்டது. நம்ம விட அதிகமாக அவர்களுக்கு உயிர் பலி ஏற்பட்டது. இதை அங்க இருக்கக்கூடிய சைன சேனல்களும் சைன பத்திரிகைகளும் உறுதிப்படுத்தினாங்க. எவ்வளவு பேர் இறந்தாங்க, நம்ம நாச்சு 20 பேர் இறந்தோம், அது 30 பேர் 40 பேர் நம்மளுடைய பதிலடி தாக்குதல் இறந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒரு 6 மாதமாக நீடித்தது. அந்த இடத்துல இருந்து 2 அவங்களும் படைகளை குவித்தார்கள், நம்மளும் படைகளை குவித்தோம். நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் படைகளை குவித்தோம். எல்லாத்துக்கும் தயார் என்று நமது பாரத பிரதமர் அறிவித்து வந்தார். அதன் பிறகு போர் பதற்றம் அதிகமான உடனே இந்த போர் என்று ஏற்பட்டால் 2 நாடுகளுக்குமே அது பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். ஏனென்றால் 2 நாடுகளுமே வல்லரசு நாடுகள். அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இருக்கிறதுனால ஒரு பேச்சுவார்த்தை மூலம் இதை தீர்த்து கொள்ளலாம் சொல்லிட்டு 2 தரப்பும் மேலிட பார்வையாளர்களை வைத்து 2 ராணுவ ஜெனரல்களும் பேசி 2 ராணுவ தலைமையும் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக படைகளை நீ நகர்த்து நான் நகர்த்துறேன், நீ நகர்த்து நான் நகர்த்துறேன் அப்படின்னு இருவருமே பேசி 2 படைகளுமே நீக்கி அதை சர்ச்சைக்குரிய இடத்துல நம்ம வெளியே வந்துட்டோம். இதுதான் அங்க நடந்த உண்மை. அதற்கு பிறகு எந்த ஆக்கிரமிப்பு பெருசாக நடைபெறல என்றது உண்மை. அது வந்து சீன ராணுவமும் சொல்லியிருக்கு, நம்முடைய ராணுவமும். அதற்கு பிறகு எந்த ஒரு சண்டை சச்சரவோ இல்லை அந்த அருணாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஆனா நீங்க 1962 இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலம் முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4500 சதுர கிலோமீட்டருக்கு மேல, அது 20,000 சதுர கிலோமீட்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்தப்ப நாம் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு இருக்கிறோம். அது இல்லாம அவங்க ஆட்சி காலத்துல அந்த அருணாச்சல பிரதேசத்திற்கு தனி விசா கொடுத்தாங்க. யாரு அங்க உள்ள வரணும்னாலே ஒரு விசா. நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்திற்கு இங்க இருக்கக்கூடிய இந்திய குடிமகன் போனோம்னாக்கா சைனாவுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு விசா வாங்கிட்டு தான் இங்க இருக்கவனே கைலாய மலைக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய சிவனை தரிசிக்கணும்னாலே சைனா கிட்ட பர்மிஷன் வாங்கக்கூடிய நிலைமை யாருடைய ஆட்சியில இருந்தது? காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் இருந்தது. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடை தெரிந்து அந்த விசா என்ற ஒரு சொல்லை இப்ப இல்ல. நம்ம தாராளமாக இந்தியர்கள் இனி கைலாய மலைக்கு போயிட்டு வராங்கன்னு சொன்னாக்கா அது 2014க்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகுதான். அதே போல அருணாச்சல பிரதேசத்தில் நாம சாலை அமைத்திருக்கிறோம். 2017க்கு பிறகு நாம அந்த எல்லை ஓரத்தில் சாலை அமைத்திருக்கிறோம். அந்த சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சீனா. அந்த எதிர்ப்பையும் மீறி அங்க பல கிலோமீட்டருக்கு சாலை அமைத்து ராணுவ தளவாடங்களை கொண்டு வருவதற்கான சாலைகள் அமைத்து சீர்படுத்தி அந்த எல்லையை வைத்திருக்கிறது மோடி சர்க்கார். ஆனா வேண்டுமென்றே என்ன பேசணுமோ அதை பேசாம, அது இல்லாம இந்த புத்தகம் இன்னும் வெளிவரவில்லை.
இந்த புத்தகம் வெளிவரலன்னா இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, இன்னும் ராணுவ தலைமை இந்த புத்தகத்துக்கு அப்ரூவல் கொடுக்கல. ஏன்னா உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் நிறைய இருப்பதால இதை நாங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. இன்னைக்கு இருக்க ராணுவ தலைமை அந்த புத்தகத்துக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. அப்ரூவலே கொடுக்காத வெளிவராத ஒரு புத்தகத்துல ஒரு 2 லைனை மட்டும் வச்சு மேற்கோள் காட்டி இன்னைக்கு பேசுறார் ராகுல் காந்தி சொன்னா, இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, ராகுல் காந்திக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. 6 முறை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. காலையில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்குமே 6 முறை வாய்ப்பு கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை பேசாதீங்க, பட்ஜெட் மீதான விவாதம் நடக்கும் போது இந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லியும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து தன்னை ஹீரோவாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, தொடர்ந்து பொய்யையே திரும்ப திரும்ப சொன்னாக்கா யார் சும்மா இருப்பா? அதனால்தான் அவருக்கு தக்க பதிலடி ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடுக்கிறார். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. வெளிவராத புத்தகத்தை பேசுவதற்கு நான் கடுமையாக எதிர்க்கிறேன் அவரும் சொல்றாரு, அமித்ஷா அவர்களும் சொல்றாரு, தேஜஸ்வி சூர்யா அவர்களும் சொல்றாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவை தலைகுனிய வைக்க வேண்டும் மற்ற நாடுகளுக்கு. ஏன்னா நிறைய விஷயத்த இந்தியாவோட தலைமை ராணுவம் சொல்லாது. ஆக்கிரமிப்பே நடந்திருந்தாலும், ஆக்கிரமிப்பு நடக்கவில்லை என்றாலும், உயிர் பலி அதிகமாக இருந்தாலும், உயிர் பலி குறைவாக இருந்தாலும் அது ராணுவம் ரகசியமாக வைத்துக் கொள்ளுமே தவிர அதை வந்துட்டு பொது வெளியில வெளியிட மாட்டாங்க. இது சட்டப்பூர்வமாக நிறைய விஷயத்துல இது உண்மை. நம்ம சட்டத்திலே அதுக்கான இடங்கள் இருக்கு. சில விஷயங்களை ராணுவம் வெளியிடக்கூடாது, சில உயிர் பலிகளை ராணுவம் வெளியிடக்கூடாது, சில எல்லையில இருக்கக்கூடிய நிலவரங்களை ராணுவம் வெளியிடக்கூடாது என்பது அது வந்து ராணுவ ரகசியமாக காக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்போது அது வெட்ட வெளிச்சமாக நீ பாராளுமன்றத்தில் சொல்லுன்னு ஒரு ராகுல் காந்தி சொல்றாரு சொன்னா, அவரை போல ஒரு முட்டாள் யாராக இருக்க முடியும்? அதாவது பரம ரகசியமாக காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை, ராணுவ ரகசியமாக காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை நீ பப்ளிக்ல சொல்லின்னு ஒரு பார்லிமெண்ட் ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னு சொன்னாக்கா, நீ உண்மையிலேயே இந்திய தாய்க்கு பிறந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த எண்ணம் வராது. நீங்க இத்தாலி தாய்க்கு பிறந்ததன் காரணமாகத்தான் இந்தியா மீதும் இந்திய ராணுவத்தின் மீது பற்றுதல் இல்லாம நீங்க சைனா ராணுவத்தை நம்புறீங்க. அதே போலதான் இந்த எதிர்கட்சிகள் இஸ்ரேலுக்கு பிரதமர் போனது பிறகு அங்க சுற்றுலா பயணம் மேற்கொண்டார். அங்க வந்துட்டு சிறுவர்களை பாலியல் பலாத்காரம் செய்யும் ஒரு இன்டர்நேஷனல் குற்றவாளி ஒருத்தர் அவருடைய மெயில்ல அவருடைய ஆலோசனை பேர்ல பிரதமர் போனதாக சொல்றாங்க. ஆனா இதுதான் நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு பாலியல் குற்றவாளி இன்டர்நேஷனல் குற்றவாளி சொல்றத ராகுல் காந்தி நம்புறாரு, சோனியா காந்தி நம்புறாங்க, காங்கிரஸ் நம்புது, கம்யூனிஸ்ட் நம்புது, இங்க இருக்கக்கூடிய திமுக எல்லாமே நம்புறீங்கன்னு சொன்னா யார் சொல்றது நம்புறீங்க? ஒரு இன்டர்நேஷனல் பாலியல் குற்றவாளி சொல்றது உண்மை என்று நம்பக்கூடிய நீங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அரசு என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கவில்லை, புரோட்டோகால் பிரகாரம் அவர் என்னென்ன நிகழ்ச்சிக்கு பங்கு கொண்டாரோ அந்த நிகழ்ச்சியில் மட்டும் பங்கு கொண்டு அவர் சென்று விட்டார் என்று அந்த அரசாங்கம் சொல்கிறது. இஸ்ரேல் அரசாங்கம் சொல்வதை நம்பாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் குற்றவாளி சொல்வதை நீங்க நம்புறீங்கன்னு சொன்னாக்கா, அந்த பாலியல் குற்றவாளிக்கும் ராகுல் காந்திக்கு என்ன சம்பந்தம்? அந்த பாலியல் குற்றவாளிக்கும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ உங்களுக்கு அவருடன் சம்மதம் இருப்பதனால ஒருவேளை நீங்க சொல்லி அவர் இந்த பொய்யான மெயில போட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? அப்ப ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் பாலியல் குற்றவாளி சொல்றதை நம்பும் இந்த எதிர்கட்சிகள் ஒரு அரசாங்கத்தின் சொல்வதை நம்பவில்லை என்று சொன்னால் இதை விட கேலி கூத்தான, இதை விட அசிங்கமான விஷயம் என்னவாக இருக்க முடியும்? அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தொடர்ந்து உலக நாடுகள் மத்தியில் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த செல்வாக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப கூட உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கூட அந்த நமக்கு 50% வரி போட்டிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள், அதை 18% மாத்தி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 25% இருந்தது, அதிலையும் 7% குறைத்து இப்போது 18% மாறி இருக்குன்னு சொன்னாக்கா இதெல்லாம் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த வெற்றி. அதே போல ஐரோப்பிய யூனியன் 0% வரி, பரஸ்பர வரியே இல்லாம இன்னைக்கு 2 நாடுகளுமே ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்பது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இந்திய தொழில் முனைவோர்களுக்கு, இந்திய வியாபாரிகளுக்கு எவ்வளவு பெரிய சந்தையை நரேந்திர மோடி உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த டொனால்டு ட்ரம்புடன் பேசி அந்த 50% இந்த வரியை 18% மாற்றி காட்டியிருக்கிறார். இதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எவ்வளவு பெரிய ஊக்குவிக்கும் ஒரு செயலாக இருக்கும். இதையெல்லாம் செய்து விட்டார் மோடி. இதனால் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் கிடைத்து விட்டது. அதை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாலியல் குற்றச்சாட்டையும் இந்த கல்வான் பள்ளத்தாக்கு விஷயத்தையும் சீனா ஆக்கிரமித்து விட்டதாகவும் இவர்கள் பொய்யை பரப்பி இதை திசை திருப்ப முயற்சிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். ஒருபோதும் இது நடக்காது. ஏன்னா மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், மக்களுக்காக எப்படிப்பட்ட தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்னு இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால இந்த ராகுல் காந்தியின் பொய் பித்தலாட்டம் என்னைக்குமே எடுபடாது. ஏன்னா ராகுல் காந்தி என்றாலே அவர் பொய்யர், ராகுல் காந்தி என்றாலே புழுகு மூட்டை, ராகுல் காந்தி என்றாலே
பொய்யின் மொத்த உருவம் என்று மக்களுக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் நாட்டில் இருக்கும்போது, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பட்ஜெட்ல இருக்கும்போது அதை பற்றி கேள்வி கேட்காத நீ இன்னைக்கு சைனாவை எடுத்து நீங்க பேசுறீங்கன்னு சொன்னாக்கா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் சைனா நேரடியாக ராகுல் காந்தியுடன் தொடர்பில் உள்ளது, பாகிஸ்தான் நேரடியாக தொடர்பில் உள்ளது. உங்களுக்கு தெரியும் சைனாவுடைய தூதுவர்கள் இங்கு வரும்போது நரேந்திர மோடியை மட்டும் சந்திக்கல, ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சேர்த்து சந்தித்து சென்றார்கள். அப்ப இந்தியாவுக்கு எதிராக சதி செயலில் ஈடுபடக்கூடிய நபராக ராகுல் காந்தி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பிஜேபி சொன்னாக்கா நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? ஏனென்றால் இப்ப நீங்க இந்த விஷயத்துல கூட எடுத்துங்க, ராகுல் காந்தி பார்ல போய் டான்ஸ் ஆடின வீடியோ இருக்கு, அவர் பல பெண்களுடன் சுத்தின பல புகைப்படங்கள் இருக்கு. அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீ வெளிநாடுகளுக்கு சென்று உல்லாசமாக இருக்கிறன்னு சொன்னாக்கா, நரேந்திர மோடி கட்ட பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய கர்ம வீரராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் என்ன தகுதி இருக்கு? என்னைக்காவது ராகுல் காந்தியை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்களா? எதுக்குடா துபாய்க்கு நட்சத்திர ஹோட்டலுக்கு போனேன், எதுக்குடா இத்தாலியில நட்சத்திர ஹோட்டலுக்கு போனேன், எதுக்குடா அமெரிக்காவில் நட்சத்திர ஹோட்டலுக்கு போனேன்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த எதிர்க்கட்சிகள் ராகுல் காந்தியை கேள்வி கேட்டுக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா நரேந்திர மோடியை மட்டும் கேள்வி கேட்கிறீங்கன்னு சொன்னாக்கா இது என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வந்துட்டு தன்னுடைய ஆர்டிபிஷியலான கால் எடுத்து மேடையில வச்சுட்டு பேசினாரு. குறிப்பா வந்துட்டு என்னோட கால் போனதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி கேரளா அரசியல் விமர்சிச்சு பேசியிருக்காரு. என்ன காரணம் சார் அது? அதாவது அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களால் நியமிக்கப்பட்ட நியமன எம்பி, மேல் சபை எம்பி, நியமன எம்பி. அவர் வந்து பாஜகவுடைய இப்ப துணைத் தலைவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் கேரளால இருக்கு. கேரளால மட்டும் கிடையாது, உங்களுக்கு மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இருந்தது. கம்யூனிஸ்ட் நிறைய பரவலாக எப்படி இருந்தாங்கன்னாக்கா, கம்யூனிஸ்ட் என்றாலே அவர்கள் நக்சலைட்டுகளாகவும் போராளிகளாகவும், போராடின போலி போராளிகளாகவும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அப்படித்தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் கேரளாவிலும் தெரியும். அதற்கு காரணம் இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம், பினராயி விஜயன் அரசாங்கம். இந்த கம்யூனிஸ்ட் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அங்கெல்லாம் அராஜகமும் கொலைவெறி தாக்குதலும், அந்த கொள்ளை, அதாவது பெரிய பெரிய ஓனர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவதும் இது போல நடக்கிறது தான் வழக்கம். இதனாலதான் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஆண்டாங்களோ அந்த நாடெல்லாம் இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கு, சோத்துக்கு கூட பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நாடுகள் ஆளக்கூடிய ஒரு நாடுகள்லாம் அப்படி ஆயிடுச்சு. இந்தியாவிலையும் அதை கம்யூனிஸ்ட் செய்யணும்னு நினைச்சாங்க, ஆனா அது நடக்கல. இன்னைக்கு கம்யூனிஸ்டை மக்கள் துரத்தி அடித்து விட்டார்கள். கடைசியாக கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கேரளா இருக்கு. அந்த கேரளாவில் ஒரு பாதிக்கப்பட்டவர் பார்லிமெண்ட்ல நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க வந்துட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மக்கள் அனுதாபங்கள் அள்ளக்கூடிய விஷயத்துல பேசுறீங்களே, இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தினால்தான் எனது கால்களே போயிருச்சு, என்னுடைய வாழ்க்கையே போயிருச்சேன்னு அவருடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவங்க பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாங்க, மக்கள் விரோத அரசாக பாஜக அரசு இருக்கிறது, மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் மக்களை செய்யல, மக்களை வந்து துன்புறுத்துகிறது அப்படின்னு சொல்லிதான் இவங்க பாராளுமன்றத்தில் பேசுறதுனால அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வரலாற்றில் நடந்த கசப்பான சம்பவங்கள் யாரால நடந்ததுன்னா கம்யூனிஸ்டால நடந்தது. கம்யூனிஸ்டால பாதிக்கப்பட்டது இவர் மட்டும் கிடையாது. பீகார் மாநிலம் கம்யூனிஸ்டால பாதிக்கப்பட்டது, ஜார்க்கண்ட் கம்யூனிஸ்டால பாதிக்கப்பட்டது, உத்தராகண்ட் கம்யூனிஸ்டால பாதிக்கப்பட்டது. நக்சலைட்டுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் தலை தொங்கும். இன்னைக்கு நக்சலைட்டுகள் மொத்தத்தையுமே ஒழித்து விட்டார் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள். இன்னைக்கு நக்சலைட்டுகள் எங்கேயுமே இல்லை, இந்தியாவில எங்கேயுமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 20 மாநிலத்தில் நக்சலைட்டுகளுடைய மிகப்பெரிய ஒரு அராஜகம் இருந்தது. அதை முழுவதுமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒடுக்கி விட்டார். அதனால இப்போ கம்யூனிஸ்டால எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டை மக்கள் மொத்தமாக வெறுக்க தொடங்கி விட்டார்கள், அவர்களை ஓரம்பட்ட தொடங்கி விட்டார்கள். எப்படி கம்யூனிஸ்டுக்கு ஏற்பட்ட நிலைமை அப்படியே இனி காங்கிரசுக்கு ஏற்படும். தொடர்ந்து இவர்கள் பொய்யோ பித்தலாட்டத்தையோ பேசிக் கொண்டிருந்தார். பட்ஜெட் வந்துட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க 26-27 ஆண்டுக்கான, தமிழகத்துக்கு ஒண்ணுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லி திமுக தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. பதில் என்ன சார்? நான் திமுகவை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவுடைய ஸ்டாலினையும் கேட்கிறேன், கம்யூனிஸ்டையும் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகளையும் கேட்கிறேன், காங்கிரஸையும் கேட்கிறேன், அதுவும் இல்லாம இவர்களுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய லெட்டர் பேட் கட்சிகளுக்கு நான் கேட்கிறேன். என்னன்னா நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நீ உண்மையிலேயே ஆன்மீக அரசியல்வாதியாக இருந்தால், நீங்கள் வந்து உண்மையிலேயே மக்கள் மதிக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தால், பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்திலுமே ஒரு திட்டத்தில் கூட தமிழகம் பலன் அடையாது, ஒரு திட்டமும் தமிழக மக்களை வந்து சேராது.
இதனால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, தமிழக அரசுக்கும் எந்த பயனும் இல்லை, இந்த எந்த திட்டத்திலுமே தமிழ்நாடு பயனடையாதுன்னு ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்க. இந்த அறிவிச்ச திட்டங்கள்ல, அறிவிச்ச மானியங்கள்ல, அறிவிச்ச தொகையில, அறிவிச்ச ரயில்வே ப்ராஜெக்டா இருக்கட்டும், எல்லா ப்ராஜெக்டுமே நீர்வழி தடமாக இருக்கட்டும், இந்த எல்லா ப்ராஜெக்ட்லுமே ஒரு ப்ராஜெக்ட்ல கூட தமிழகத்துக்கு நன்மையே இல்லை. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட நீங்க சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு அறிவிப்புல இதுல தமிழகத்துக்கு பலன் கிடையாது என்று சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்லயுமே தமிழகம் பயனடையக்கூடிய வகையில தான் இருக்கு. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துமே பயனடையக்கூடிய வகையில தான் இந்த பட்ஜெட் இருக்கு. அதை விட முக்கியமாக, ஒரு பெண், தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண் இந்தியாவிலேயே முதல் முறையாக 9வது முறையாக பட்ஜெட்டை போடுறாரு சொன்னா அது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். இதை பாராட்டக்கூட மனம் இல்லாமல் எதிர்கட்சிகள் இருக்குன்னு சொன்னாக்கா எந்த அளவிற்கு பாஜகவின் மீது, மத்திய அரசின் மீது வன்மமாக இருக்கிறார்கள், கால் புரட்சியாக இருக்கிறார்கள் நீங்க பார்க்கணும். ஏன்னா இவங்களால ஜீரணிக்க முடியல, இந்த பட்ஜெட்டை இவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால இவங்க ஒரு உருட்டுறாங்க. தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல, தமிழகத்துக்கு எதுவுமே செய்ய, திருக்குறளையும் இவங்க மேற்கோள் காட்டி பேசல. ஒருவேளை திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசி இருந்தா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பத்தியா, எலெக்ஷன் வருது, உடனே திருக்குறளை பேசுறாங்க, தமிழர் மீது அக்கறை வந்துருச்சு. இதே தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதியோ அதிகமான பட்ஜெட்ல திட்டங்களோ கொடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க? எலெக்ஷன் வருதுன்றதுனால இன்னைக்கு பாஜக அரசு தமிழர்களுக்கு வாரி வழங்குது, இதெல்லாம் தமிழர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள், ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு பாஜக துரத்தி அடிப்பார்கள் பேசியிருப்பீங்க. இதே வாய் தான் பேசும். இது திராவிட வாய். இந்த வாய் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஒரே மாதிரி பேசுதுன்னு சொன்னா அது நல்ல வாயை தான் இருக்கு, மாத்திர திராவிட வாயா இருக்காது.